அப்படி போடியா போடி இந்தா 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 எப்படிப்பட்ட வேடுவரை கூட்டியாந்திருக்கீங்க பத்தியா? ஒரு ஆடுறாக்களி பொம்பளையால ஆம்பளையால பூரா கூட்டியாந்திருக்கேன் பாரு. நீ வேடிக்கை பாரு. நீ ஆடும் போது நான் அதுக்கு நான் பார்க்கணும். சின்ன புள்ள செவத்த புள்ள சிங்காரமா வந்த புள்ள, சின்ன புள்ள செவத்த புள்ள சிங்காரமா வந்த புள்ள இந்தா 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 அப்படி போடு உனக்கு பப்புனு உனக்கு டான்சர் விட்டாங்களா எனக்கு டான்சர் விட்டாங்களா எல்லாம் தெரியாம நாடு வேற புடிச்சு அடிவட்ட புட்டுக்காரி வல்லவி குண்டக்காரி முறையில வந்தது அழகான மான்குட்டியை துரத்திங்க. வந்த மான் எங்கேயும் போல இங்க நிக்குது. நிக்கிற மான இடத்திற்கு தலைவின்ற முறையில் உங்களை அனுமதி கேட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நிக்கிறேன். என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன்னா என் மானுடைய நாடகம் அவர் நாடகம் நாடு அகம் நாடு அகம் நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய உள்ளமும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடியதாக நடத்தப்படுவத நாடகம் என்றாலும் கூட அழகிய மானொன்று நின்றதே அங்கே, அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் நின்று புகுந்ததோ வனத்திலே மறைந்ததே கைப்பிடிக்கவே துடிக்குதே மறைப்பதே வள்ளி பொண்ணு குட்டி மான் குட்டி மான் குட்டி இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் மான் சம்மதிச்சா நினைக்கிறேன் இந்த மான அழைச்சிக்கிட்டு வெளி மேல கிளம்புறேன் இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன் இருந்தா பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன் மானு இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது மானே இருக்குது என்ன பார்த்து சிரிக்குது மானு இருக்குது என்ன பார்த்து பார்த்து சிரிக்குது கை பிடிக்க சொல்லி ரகசியமா கஞ்சாட காட்டுது இருந்தா 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 நவாசா இல்ல விட்டா பாக்கு காட்டுல வளர்ந்து இது தலதலன்னு இருக்குது காட்டுல வளர்ந்தது காட்டுல வளர்ந்தது இது தலதலன்னு இருக்குது கை பிடிக்க சொல்லி ரகசியமா கஞ்சாட காட்டுது இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா நினைக்கிறேன் மம்முனி பண்ணாதே மம்முனி மறைக்காதே மம்முனி பண்ணாதே மம்முனி மறைக்காதே வெளிப்படை கதைகள் பேசி திருப்பி என்ன போயிடாதே இருந்தா 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 பிடிக்கிறேன் சம்மதிச்சா அன்னைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய மான் அழகான மான் அற்புதமான மான் என் உள்ளத்தை கவர்ந்த மான் உன்னதமான மான் அந்த மான்குட்டிக்கு நிகர் இந்த பூமியில ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட மான்குட்டியை பிடிக்கணும் இடத்திற்கு தலைவி என்ற முறையில் நீங்க அனுமதி கொடுக்கணும் கொடுத்தவர்கள் பலர் உண்டு
போல இந்த இடத்துல என்னுடைய மான்குட்டி இருக்கிறதுனால அதையும் நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரிஞ்ச மான இந்தங்க பிடிச்சுக்கங்க. நீங்க ஒரு வார்த்தை மட்டும் திரு வார்த்தையை சொன்னீங்கன்னா போதும். என வந்தாரை வாழ வைப்பது வண்டமிழ்நாடு. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா நம்ம நாள் முடிஞ்ச உதவியை செய்யணுமுங்க. ஏன்னா வரவேற்புல வந்து பலவிதமான வரவேற்புகள் இருக்கு. வாங்க அப்படிங்கிற வரவேற்பு இருக்கு. அடடடா வாங்க எங்க இப்படி சொல்லாம கிளம்ப வந்துருக்கீங்களே, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு இருக்கு. வாங்க நீங்க தானா? நீங்களாம் எதுக்குமையா வர்றீங்க? சரி எதோ வந்துட்டீங்க, இந்த அதில் உட்காருங்க, இந்த அதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிற வரவேற்பு இருக்கு. காரணம் எப்படின்னா இனத்தவர் சற்று கொஞ்சம் கனத்தவர் அப்படிங்கிறதுனால அன்பார மனசார அழகான வரவேற்புகள் கொடுத்தேன். ஆனா அழகா தெரிவிச்சிங்க மான தேடி வந்து அப்படின்னு. மான்வேகமோ மனவேகம். மான்வேகத்தோட இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா? எந்த பொருளை நினைக்கிறோமோ எந்த இடத்துல நினைக்கிறோமோ முன்னால் போய் தொடர்றது மனம் ஒன்றுதான். அப்ப மான்வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்வார்கள். பாருங்க, ஒரு விலங்காகப்பட்டது முட்டையிட்டு அந்த முட்டையை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிரும். புதைச்சிட்டு எத்தனை நாட்கள் கழிச்சோ எத்தனை மாதங்கள் கழிச்சோ எத்தனை வருஷங்கள் கழிச்சோ நம்ம முட்டையிட்டமேன்னு சொல்லி மனசுல நினைச்ச உடனே தான் முட்டையாகப்பட்டது வெடிச்சு குட்டியாகப்பட்டது வெளியே வருமா. அப்போ மான்வேகத்தோட மனவேகம் அதிகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கண்ணால் காண்பது மெய், காதல் கேட்டது மெய், தீர விசாரிப்பது மெய். நீங்க நம்ம மான கண்ணால பார்த்தது போல, மானோட குரல் காதல் கேட்டது போல தீர விசாரிக்க இங்க வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க மான் இங்க இல்ல. நீங்க மான பாத்தீங்களா? மான பார்த்ததுனால தான் நிக்கிறேன். இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். மான எங்க பார்த்தீங்க? வெள்ளிமலைக்கு இடையில. வெள்ளிமலைக்கு இடையில நீங்க மான பாத்தீங்க? பார்த்தேன். அப்பட்ட மான பொய். என்னங்க அப்படி சொல்லி? நீங்க மான பாத்திருக்கவே முடியாதுங்க. மான பாத்திருந்தா நீங்க பிடிச்சிருக்கலாம். உங்க கையில வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னங்க? சிலிமுகம் கணை. என்ன தன்மை உடையது? காந்த சக்தி, ஈர்ப்பு விசை. என்ன இழுப்பு சக்திகள் அதிகம். இத காமச்சு நீட்டுனா வானா அப்படியே பின்னாடியே வந்துரும். எதனால அப்படிப்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்கல்ல? உண்மைதான். நீங்க மான பாத்தீங்கல்ல? ஆமா. இந்த கணையை காட்டி இருக்கலாம்ல, மான வசியமை நின்றுக்கல, நீங்க புடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டு மான பார்த்தாராம். மான இவங்களை பார்த்துதாம். மான இவங்களை பார்த்து வேகத்தில் பெய்ந்து ஓட ஆரம்பிச்சதாம். மான்மோட ஓடி வந்து வேகத்துல மனத்துக்குள்ள புகுந்திருச்சு புடிச்சு கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஒரு ஆண்மகன் என்னங்க செய்யணும்? பார்த்தமா பிடிச்சமா தூக்கி தோல்ல வட்டமா போய்கிட்டே இருக்கணுங்க. அவங்களை தான் ஆம்பளை சிம்மம் அப்படின்னு சொல்வார்கள். அதை விட்டு பார்த்துட்டோம். பிடிக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காத்திருந்தவன் முன்னாடியே நேத்து வந்து வந்துட்டு போன கதையா. நீங்க நினைக்கிறது மாதிரி வந்த நேரத்துல ஒரு நொடியில அப்படின்றதுக்குள்ள நேரே மான்குட்டி தோல் ஒதுக்கிட்டு போயிருப்பேன். சரி. ஆனா இந்த மானை பார்த்த உடனே அப்படி பிடிக்க எனக்கு மனசு வரல. மானை பிடிக்கிறதுக்கு பல வழிகள்லாம் இருந்துச்சு. மலை வச்சு சிலை வச்சு குழி வெட்டி மானை காட்டி மானை நிப்பாட்டி இப்படி எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இத்தனை வழிகளையும் தவிர்த்து மான்குட்டி ஏன் கை பிடிக்க நினைச்சேன்? கையால பிடிச்சது இந்த மான்குட்டி நினைக்கும் காலமெல்லாம் ஆகா இதுக்காகத்தானே அந்த நாளை காத்திருந்தேன், இந்த பிடிக்காகத்தானே இவ்வளவு நாளா காத்திருந்தேன்னு இதை மான்குட்டி நினைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 5 வயசுல அரியா பருவத்துல பார்த்த மான்குட்டி அப்ப விட்டுட்டு இப்ப 8 வருடம் கழிச்சு இன்னைக்கு 13 வயசு தொடங்குறத இதுல வந்து பிடிக்க வந்திருக்கேனா? என்ன காரணம்? என் மான்குட்டி இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு போனா, பருவத்துக்கு வந்த மான்குட்டிய இந்த காட்டுல விட்டுட்டு போனா மான் ஏங்கி போய் அப்படியே நான் கேட்டீங்கன்னா துரும்பா இழைச்சு போயிடும். சரி, நீங்க சொன்னது மனம் கொண்டது மாளிகை. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய்யின்னு இருக்காங்க. ஒன்னு செய் அல்லது செத்து மடி அப்படின்னும் போது இந்த மான்குட்டி இன்னைக்கு பிடிச்சேன்னா இன்னைக்கு இந்த மான்குட்டிக்கு ஒரு சிறப்பு. நேத்து வந்து பிடிச்சிட்டு போயிருப்பேன், நேத்து வந்திருந்தா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலான்னு போயிருப்பேன். சரி, இன்னைக்கு வந்து கடவுள் எனக்காக உருட்டி திரட்டி சிற்பமா செய்து உயிர் கொடுத்து அனுப்பி வச்சதுனால நாங்க இங்க வந்து நிக்கிறேன். எனக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவர் வானை ஏறி வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னாராம். அவங்கனாலே கூரை ஏற முடியல, கோழியும் பிடிக்க முடியல. அப்படிப்பட்டவர் போய் நான் வானத்துல போய் வைகுந்தத்தை பார்த்தேன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கு இப்போ உங்க பேச்சு இல்லையா? மான பாத்திரத்தை பிடிச்சிருப்பேன், ஏன் பிடிக்கல? அதாவது வலை விரிச்சு பிடிக்கலாம், அதே போல சிலை செஞ்சு பிடிக்கலாம், கடை தொடுத்து பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம். இப்படி எல்லாம் பிடிச்சா மானுக்கு சேதங்கள் ஏற்பட்டுரும். ஆகையினால இவர் கையால மான பிடிக்கிறாராம். எங்க வேடுவரை உங்களை மாதிரி வேடுவர்கள் எத்தனை பேர் வேட்டைக்கு போயிருக்காங்க. வேட்டைக்கு போனவர்கள் யாராவது ஒருவர் கையால மான பிடிச்சு அப்படின்னு ஒரு சரித்திரத்தை சொல்ல முடியுமா? முடியாத விஷயம். ஏன்னா அப்படிப்பட்டவர்களே மான பிடிக்க முடியல. நீங்க மான பிடிக்கவா? சின்ன மயிலு குஞ்ச கூட பிடிக்க முடியாது. ஆகையினால உங்க மான இங்க வரலைங்கிறதுனால நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன்? நீங்க சொன்னது மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா மான் கொம்போடு பிறந்தவர் இருக்காரு, கலைக்கோட்டு முனிவர்னு. மான் கொம்போடு பிறந்தவர். அப்படி மான் கொம்போடு பிறந்த அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சதுனாலதான் மழையே வந்துச்சு. சரி,
அப்ப மழை வருதுன்னா அவர் வந்து காலடி எடுத்து வச்ச உடனே அங்க தேசம். அப்ப அந்த ரிஷிசிங்கர் சொல்லக்கூடிய கலைக்கொட்டு முனிவர் ஆகப்பட்டவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்ணுடைய வாடகை ஆகாதவருங்க. கண்டிப்பா பெண்ணோட வாடகை ஆகாதவர். அப்ப காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து வளர்த்து வந்தாலும் பெண்ணுடைய வாடகை ஆகாதவரை கூட்டிட்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அங்க தேசத்துல மழையே இல்ல, பஞ்சம் பட்டினி எல்லாம் வரச்சோடி கிடக்கு. அப்ப இந்த விருஞ்சோடி கிடக்கக்கூடிய இந்த பூமியில வந்து மழை பெஞ்சா தானே எல்லாரும் நல்லா இருக்க முடியும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமே. அப்ப தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிச்சா தானே இங்க வாழ முடியும். அப்படின்றதுனால மன்னன் என்ன பண்றாரு, உடனே வந்து அரச குருட்ட கேட்கிறாரு. அப்ப அரச குருட்ட கேட்கும் பொழுது இதற்கு ஒரு வழியை சொல்லுங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு குருட்ட கேட்ட உடனே அப்ப என்ன சொல்றாரு, ஐயா மான் கொம்போடு பிறந்த ஒருத்தர் இருக்காரு, கலைக்கொட்டு முனிவர். அவர் காட்டுக்குள்ள இருக்காரு, அங்க தேசத்துக்குள்ள அவர் காலடி எடுத்து வச்சாவே மழை வந்துடும், அவரை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெண்ணுடைய வாடகை ஆகாதவரு ஆனா என்னுடைய என்ன பண்றாரு, தன்னுடைய மகளை அனுப்புறாரு. மன்னன் வந்து தன்னுடைய மகளை என்ன போனுக்கு என்ன பிரச்சனை, தன்னுடைய மகளை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அனுப்புறாரு. தன்னுடைய மகளையும் தன்னுடைய மகனோட கூட 2 தோழியை அனுப்பி போய் வந்து கலைக்கொட்டு முனிவரை கூட்டிட்டு வாங்க, அழைச்சிடுவாங்க அப்படின்னு போகும் பொழுது அவர் பெண்ணோட வாடகை ஆகாதவரே, பெண்ணோட பேசி பழக்கம் இல்லாதவரே, அவர்கிட்ட எப்படி பேசுறது? ஏங்க உங்களை தாங்க தேடி வந்தேன். யாருங்க? உங்களை தாங்க பார்க்க வந்தேன். வேடுவரை யாரு சொல்றீங்க நீங்க? கதை இல்லைங்க, அப்படி சொல்லுங்க. அப்ப உங்களை தான் பார்க்க வந்தேன், உங்களை தான் தேடி வந்தேன், உங்கள்ட்ட பேசிட்டு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேங்க நானு. சரி அப்படின்னு கதையில என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்ணாகப்பட்டவங்க இந்த கலைக்கொட்டு முனிவர்கிட்ட சொல்ல, அப்ப அவர் என்ன பண்றாரு தயக்கத்தோட, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் மான்குட்டி வந்த உடனே இல்லைன்னு சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு தயக்கத்தோட, இல்லங்க வராதிங்க பக்கத்துல வராதிங்க வேணாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவர் வெக்கத்தோட விலகி போறாரு. இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி அவரோட சேர்ந்து பேசி பழகி என்னன்னு கேட்டீங்கன்னா வரும் பொழுது பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆத்துல கடந்துதான் இங்கிட்டு வரணும். அப்ப வரும் பொழுது பரிசல் படகு இருக்கு பாத்தீங்களா, அந்த பரிசல் படகுல ஏறி தான் இங்கிட்டு கூட்டிட்டு வரணும். அப்ப பரிசல் படகுல ஏறி அடுத்து வந்து அந்த பரிசல் படகுல கரையை எங்கிட்ட வச்சாச்சுன்னு சொன்னா அங்க தேசம். அப்ப அங்க தேசத்துல காலெடுத்து எடுத்து வச்சாரு, வச்சதுனால வந்தது மழை. அப்படி கொம்போடு பிறந்த அவருக்கே அவ்வளவு சிறப்புனா என்னுடைய மான் வந்து அதை காட்டிலும் சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா மான்கள்லயே எத்தனை வகை, பாணியிலே புள்ளிமான், பாகத்திலே பச்சைமான், வேணிதலிலே ஒரு வெள்ளைமான், உலகம் திருமறை காட்டி ஈசனை எங்கேன் மான், எத்தனையோ மான்கள் இருக்குங்க. கண்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா அன்று கலைக்கூட்டு மகரிஷியாகப்பட்டவர் வந்து ஒரு காரணத்தினாலதான் புத்திரபக்கியம் இல்லாதவருக்கு புத்திரபக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காரணம். அப்ப தசரத மன்னனுக்கு புத்திரபக்கியம் இல்ல, அதாவது காட்டில் இருக்கப்பட்டவர் நாட்டுக்கு வந்தார், நாடு சிறப்புகள் கிடைச்சது. நாட்டில் உள்ள முனிவராகப்பட்டவர் காட்டுக்கு போனார், காடு சிறப்படைஞ்சது. யாருனால அப்படின்னா கலைக்கூட்டு மகரிஷினாலதான். காடு வறட்சியாக போய் நின்றதான். ஏன்னா அவர் காட்டுல தான் அவர் வாழக்கூடிய இடமா காடு தான். ஆனா இவர் இருக்கக்கூடிய போற இடத்துல அப்படியே வறட்சியாக பூமியில வறட்சியா போய் நின்றதான். அப்ப இவர் காலை எடுத்து அந்த பூமியில வச்ச உடனே மழை பெஞ்சு அப்படியே செல்லம் செழிப்போட இருந்ததான். அப்ப காட்டுல இருந்த முனிவராகப்பட்டவர் நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. வசிஷ்டர் பாக்குறாரு, என்ன தசரத மன்னன் புத்திர சோகத்தோட வாடுறாரு. இத வசிஷ்டர் பாக்குறாரு. வசிஷ்டர் பார்த்த உடனே அப்ப காட்டுல கலைக்கூட்டு மகரிஷி இருக்கா, அந்த கலைக்கூட்டு மகரிஷியை நாட்டுக்கு அழைச்சிட்டு வா. அப்ப போறாங்க, அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்த உடனே யாகம் செய்யறாங்க. யாகத்தில் இருந்து பூதமாகப்பட்டது வருது. பூதமாகப்பட்டது பாயாசங்கிற ஒரு மருந்தை கொடுக்குது. இந்த மருந்து அவங்க என்ன பண்றாங்க, தசரத மன்னங்கிட்ட 3 பகுதியாக கொடுக்குறாங்க. 3 பகுதியாக கொடுத்து 3 மனைவி இல்லையா பட்டத்தரசிகள் கொண்டு போய் கொடுத்த உடனே கோசலைக்கு ஒரு பாதி, அதே போல சுமத்திரைக்கு ஒரு பாதி, கைகைக்கு ஒரு பாதி. இந்த கோசலையும் கைகையும் வாங்கி கையில வச்ச மணிக்கு இருக்காங்க. இந்த சுமத்திரை என்ன பண்ணிட்டாங்க, என்ன புத்திரபாக்கியம் இல்லாம இருந்தோம் இல்லையா, இப்ப நமக்கு புத்திரபாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட இந்த பாயாசங்கிற மருந்தை கொண்டு போய் வச்சுட்டு பூஜை அறையில குலதெய்வத்தை வணங்க போயாச்சு. கருட பகவான் வந்து அந்த சுமத்திரைக்கு கொடுக்கக்கூடிய பாயாசங்கிற மருந்தை தூக்கிட்டு போயாச்சு. வெளியில வந்து பாக்குறாங்க, பாயாசம் இல்லை. அப்போ ஓடி அடிச்சு வராங்க யாரு, கோசலைகிட்ட. அக்கா இந்த மாதிரி எனக்கு கொடுத்த மருந்தாகப்பட்டது கருட பகவான் தூக்கிட்டு போயிட்டார்கள். ஆனா உங்களுக்கும் கைகைக்கும் குழந்தை பிறக்கும், எனக்கு குழந்தை பிறக்காதே, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு உடனே தான் அப்பதான் கோசலை சொல்றாங்க, அம்மா கவலைப்பட வேண்டாம், எனக்கு கொடுக்கக்கூடிய பொருளாகப்பட்டது எங்க கையில இருவர் கையில இருக்கு, ஆகையினால் நான் ஒரு பகுதியாக கொடுக்குறேன்,
கைகை கொஞ்சம் கொடுப்பாங்க, இதை வாங்கி நீ சாப்பிடு அப்படின்னு உடனே அப்ப கோசலைகிட்ட இருந்ததா அந்த அம்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வந்து மீதி இருக்கிறத சுமத்திரை கிட்ட கொடுத்தாச்சு. அதே போல கைகைட்டு கொடுக்கக்கூடிய மருந்தை அந்த அம்மா பகுதி எடுத்துட்டு மீதி இருக்கப்பட்டது சுமத்திரைக்கு கொடுத்தாச்சு. அப்போ 2 பேரும் கொடுத்ததுனாலதான் அன்று லட்சுமணனும் சத்ருகுணனும் பிறக்கக்கூடிய காரணமே இல்லையா? கோசலைக்கு ராமன், கைகைக்கு பரதன், அதே போல சுமத்திரைக்கு லட்சுமணனும் கைகையும் பிறக்கக்கூடிய காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கு சுவாமி. ஏன் அப்படின்னா அந்த பெண்ணாகப்பட்டவள் முனிவரையே வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரு? கைகை. அந்த கைகையை பத்தி பேசினா எவ்வளவு சிறப்புகள் கிடைக்கும். அதனால உங்க மான் இங்க வரல, வேற வனம் போயிருக்கலாம் அப்படிங்கிறதுனால தன்னை நானே தானே நன்னானே தன்னானே தன்னை நானே தானே நன்னானே செய்தியை சொல்லி நீங்க இழுவாக வந்தது என்ன? இல்லாத செய்தியை சொல்லி நீங்க இழுவாக வந்தது என்ன? வேட்டையிலே போட்ட விட்டு விட்டு பேச்சு பேசுறாரு கெட்டிக்கார வேடுவர், கெட்டிக்கார வேடுவர் தானா? இல்ல கேலி செய்ய வேடுவர் தானா? அதாவது திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனார் அர்ஜுனன் பாருங்க வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போன இடத்துல சிவன் கையில் இருக்கக்கூடிய பாசி பதக்கனையை வாங்கணும், ஊசி முனையில தவம் செய்யறாரு. துரியோதனன் பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன பண்றாங்க? சிவன் கையில் இருக்கக்கூடிய பாசி பதக்கனை பாண்டவர்கள் வாங்கிவிட்டால் பாண்டவர்களை அழிக்க முடியாது, இதை வாங்க விடாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கக்கூடிய முகாசுரனை வந்து போக சொல்றாங்க. அப்ப அந்த முகாசுரன் என்ன பண்றாங்க? பன்றியாக உருமாறி போய் அர்ஜுனன் செய்யக்கூடிய தவத்தை அந்த கம்பத்தை முட்டி தள்ளுது. அப்ப சிவபெருமான் பார்க்கிறாரு, தர்மம் நிலைக்கணும், அதர்மம் அழியணும், இதுதான் நீதி. ஆனா தர்மம் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வேடுவனாக மாறி வராரு. வந்த உடனே அப்படியே அம்ப நாணயத்தை விடுறாரு. அந்த பன்றியோட உடல்ல போய் பாந்துருச்சு. அர்ஜுனன் பார்க்கிறாரு, பன்றியை பார்த்து முகம் பக்காம அம்ப விடுறாரு. போய் 2 பேரும் விட்ட பானத்தினால் அவ்வளவுதான், பானத்தினால் பன்றியாகப்பட்டது கீழே விழுந்துருது. அப்ப 2 பேரும் வந்து இது நான் விட்ட பானத்தினாலதான் அம்பாக பன்றியாகப்பட்டது கீழே விழுந்தது அப்படிங்கிறாரு அர்ஜுனன். சிவபெருமன் என்ன பண்றாரு? நான் விட்ட அம்புனாலதான் பன்றியாகப்பட்டது கீழே விழுந்தது. அப்ப 2 பேருக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. சொல்லி சொல்லி பார்க்கிறாரு அர்ஜுனன். அப்ப வேடுவனாக இருந்த சிவபெருமன் என்ன பண்றாரு? கேட்க மாட்டேங்கிறாரு. கோவப்பட்ட அர்ஜுனன் வில்ல எடுத்து அடிச்சாரு தலையில. சிவபெருமனாக வேடுவனாக இருந்தவர் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். அப்பதான் அர்ஜுனன் சொல்றாரு, சுவாமி தாங்கள் என்று தெரியாமல் இந்த காரியத்தை செய்து விட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க. அப்பதான் சிவபெருமான் சொல்றாரு, அர்ஜுனா எந்த பன்றியால் நீயும் நானும் சண்டையிட்டோமோ அடுத்த பிறப்பு உனக்கு ஒன்று இருக்கு, அடுத்த பிறப்புல அதே பன்றியால் நீயும் நானும் ஒன்று சேர்வோம் அப்படின்னு சொன்னாரா. அதான் அடுத்த பிறப்பு என்ன அப்படின்னா திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனாராக பிறக்கிறார். அர்ஜுனன் தான் கண்ணப்ப நாயனாராக பிறக்கிறார்.
எத்தனையோ மாமிசங்கள் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. ஏன் பண்றீங்கிற மாமிசத்தை அதுவும் அவர் எச்சி வச்சு படைச்சார் அப்படின்னா இங்க முப்பரப்புல கொடுத்த வரம் இல்லையா? முப்பரப்புல கொடுத்த வரத்தினாலதான் இங்க வந்து பண்றீங்கிற மாமிசத்தை கொடுக்கக்கூடிய காரணம். ஏன் அப்படின்னா 63 நாயன்மார்களை வந்து தன்னிலே ஒருவன் தன்னைத்தான் அப்படின்னு நினைச்சது யாரு அப்படின்னா திண்ணன் என்ற கண்ணப்ப நாயனாரை மட்டும்தான் இல்லையா? அதனால ஏன் அப்படின்னா அங்கே வேட்டைக்கு போனதுனால அப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியே நடந்தது. நீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க, மான்கிறீங்க. ஏன்னா அலைமான், கலைமான், கவரிமான், கஸ்தூரிமான், புள்ளிமான், பூமான், சீமான் இப்படிலாம் சொல்வார்கள். இந்த வகையான மானுல, இத்தனை வகையான மானுல நீங்க தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்? அன்பான மானா, அறிவான மானா? மானுக்கு உண்டான அங்கலட்சணம் அடையாளம் எதை சொல்லுங்க? மானுக்குரிய அங்கலட்சணம் அடையாளம் அற்புதமா சொன்னாங்க. என்ன கேட்டீங்கன்னா வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், ஆனா கார்த்தவரி அர்ஜுனன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய விஸ்வரூபம் எடுத்தான்னா 1000 கைகள் பலமுடையவன். ஒரு சின்னது மட்டும் சொல்லுங்க. அப்ப 1000 கைகள் பலமுடையவன் ஒரு தடவை எடுத்து அம்பு அடிச்சானா அவன் எய்தக்கூடிய அம்பாகப்பட்டது 15 கிளைகளா பிரியும். அப்ப 1000 தடவை எடுக்க 1000 விஸ்வரூபம் எடுத்து அம்பு அடிக்கும் பொழுது அதனுடைய போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வரையும் கொள்ள முடியும். அப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்துல இதை பத்தி நிறைய பேசலாம். இருந்த போதிலும் மானுடைய அங்கலட்சண அடையாளங்களை காயாத கடல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கடல் பாயே காயாத கடல் மாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே தேயாத நிலவு போல் தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே தாயாகி மாமனை கண்டது போல் புன்னுருவள் செய்தாலும் தலை சாயாதமான் தலை சாயாத மாள் நல்ல ஜாதிமான் பாயாதமான் பாயாத மாள் தலை சாயாதமான் பாயாதமான் பாயாத மாள் காணல் வண்ணமாய் செழித்தாலும் புள்ளி பாயாதமான் கடவுளை தளித்தாள் மாயாத மாள் கற்பனை கிட்டாத ஒரு அற்புத புது மொழியோடு காலத்தில் அயலொட்டி கண்ணி பருவமோடு பாயாதமான் கலையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் வளையிலே கலையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவும் வளையிலே உள்ளம் கலியவே மனமகிழவே பல தினத்தை மனத்தை மனத்தில் ரசி பாயாதமான் பாயாத மாள் காவல வீதியில் தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமான் கலவை கந்தன கதம்பவாலை கமழும் அழகிய செவ்வனமான் கனகனகனவென்று முழங்க சுதங்கி சுதங்கம் சுதந்திரமான் கலங்காது கலங்காது கடைகள் மயங்காது கலங்காது கடிகள் மயங்காது மனமும் தயங்காது மருந்து பதுங்காது மதியும் தவறாது எதையும் அறியாது அனுதினமும் திணைக்காவல் புரிந்தால் அமர்ந்த கலைக்கு மண்டமலை பொழில் விட்டு வெளியில் வாடாதமான் கண்டதுண்டோ வள்ளி உந்தன் பார்வையிலே பார்வையிலே பார்வர கண்டதுண்டோ மான் வர கண்டதுண்டோ புதிகால் பொன் போன்ற நெல்மேனி பொன்மேனி நெல்மேனி பொன் போன்ற நெல்மேனி புவிதனை சொல்கிறேன் அழகிய மாமர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 வேடுவரே வள்ளி நான் தேடி வந்தது மானுக்கு உண்டான அடையாளம் மாதிரி தெரியவே நான் தேடி வந்தது மானை அல்ல அப்புறம் உன்னைத்தான் என்னத்தானா? உனக்காகத்தான் ஏன் அண்ணே அண்ணே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே
ஒரு பூ எடுத்து அண்ணே தங்கச்சி வேடுவர் வந்தார்ல, ஆமா வேடுவர் மான வந்தாரு தேடி வந்தேன்னு சொன்னார்ல, ஆமாடா அவர் மான தேடி வரலையா? அப்புறம் யாரை தேடி வந்தாரு என்னத்தான் தேடி வந்தாரா? உன்னை தானே. நான் நினைச்சேன் என்ன நினைச்சீங்க? அப்படிப்பட்ட தங்க புண்ணியம் அழகாக இருக்கும்போது கண்ணு வைப்பாங்க அண்ணே ஏதோ ஒரு குறைகள் இருக்கு. நாரதர் வந்தாரு, சபதம் விட்டு போயிட்டாரு. சரி வேடுவர் மான தேடி வந்தேன்னு சொல்லிட்டு சரி என்னத்தான் தேடி வந்தேன்னு சொல்றாரு. ஆஹா. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. கந்தன் குறை இருக்கக்கூடாது. சாமியை வேண்டுவோமா? சாமியை வேண்டுமா? நானும் சேர்ந்து வேண்டுறேன். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலையோட எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலையோட எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் தந்த பழம் உன் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் அன்பு பழம், பார்வையிலே இருக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம். பழமலைக்கோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலையோடு எதிரொலிக்கும். எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். எதிரொலிக்கும். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வள்ளி சுவாமி. வள்ளி, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னன்னு கேள் தருகிறேன். சுவாமி வர வேண்டும். தாரத்தில் இரண்டாந்தரம் எல்லாரும் எழுந்திருச்சு கிட்ட வாங்க தான். முருகன் வாங்க, மாலை வாங்க. எல்லாம் கிட்ட வாங்க. வாங்க, கிட்ட தாரத்தில் வாங்க. எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இருமா இருமா. தெய்வான வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான என்ற உலக மக்கள் அனைவரையுமே அழைக்க வேண்டும். எனக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் சுவாமி. முதலிடம் முதல் தரம் அப்படியே ஆகட்டும். வள்ளி தீவானி என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை அளிக்கிறேன். அப்படியே அடுங்க சுவாமி. ஹலோ ஹலோ. மூத்த குடி தாயே எங்க முத்தரையர் குலதெய்வமே, காத்திட வேணும் அம்மா சத்தகனி காரியம்மா. காளியம்மா. மூத்த குடி தாயே எங்க முத்தரையர் குலதெய்வமே, மூத்த குடி தாயே எங்க முத்தரையர் குலதெய்வமே, காத்திட வேணும் அம்மா நீ சத்த கண்ணி பிடாரியம்மா, காத்திட வேணும் அம்மா நீ சத்த கண்ணி பிடாரியம்மா. மூத்த குடி தாயே எங்க முத்தரையர் குலதெய்வமே, காத்திட வேணும் அம்மா நீ சத்த கண்ணி பிடாரியம்மா. ஆத்தாடி மனசு வச்சா தொட்டது தொடங்கிடுமா, அவன் இருந்திருப்பா, எத்தனை கால் இருப்பா. அம்மா உன் வாசல் வந்தா வேண்டுவது கிடைச்சிடுமா, காப்பது முன் தொழிலாக கருணைய வடிவாக, காப்பது முன் தொழிலாக கருணைய வடிவாக, காவேரி கரையோரம் காடுதனில் அமைந்தபடி, காவேரி கரையோரம் காடுதனில் அமைந்த
வீரமுத்து ராஜகுணம் நானும் நல்வரணும் முத்தகுடி தாயே இங்க முத்தரையர் குலதெய்வமே முத்தகுடி தாயே இங்க முத்தரையர் குலதெய்வமே காத்திர வேணும் அம்மா நீ சத்த கண்ணி அறியுமா காத்திர வேணும் அம்மா நீ சத்த கண்ணி அறியுமா காத்திர வேணும் அம்மா நீ சத்த கண்ணி அறியுமா. நன்றி நன்றி. வாசகர் கபடி குழு மாணிக்கப்பட்டி சார்பாக ஒரு அம்மன் பாடல் பாட சொல்லியிருக்கிறார்கள். பாடிவிட்டு நாடகத்தை நிறைவு செய்கிறோம். அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பூங்குயிலே அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே பூங்குயிலே இது ஒன்னாக பொங்க வைக்கும் நாளே இப்போ ஒன்று பொங்கி வரும் பாலே இது ஒன்னாக பொங்க வைக்கும் பாலே இப்போ ஒன்று பொங்கி வரும் பாலே அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே தை பொங்கல் வைப்போம்